இதுதான் அவரோட கடைசி வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என் ஆவியும் கையில் நான் என்ன பண்ணுறேன், ஒப்புவிக்கிறேன்னாரு. இன்னைக்கு ரொம்ப அழகாக ஒரு 6 பேர் பேசினாங்க. இனிமேட் பாஸ்டர் கவலையே பட வேண்டாம். விசுவாசிகளை நம்பி என்ன பண்ணலாம், ஆராதனை ஒப்பு கொடுத்துட்டு போகலாம். இல்லை இது இன்னொரு துவக்கத்துக்கு இன்னொரு அடுத்த துவக்கத்தை ஆரம்பமாக கூட இருக்கலாம். செக் இது இன்னொரு அர்த்தமாக கூட இருக்கலாம். நம்ம சபை என்ன பண்ணலாம், இன்னொரு 6 இடத்துல சபை ஓப்பன் பண்ணலாம். கரெக்டா? டாடி ஆன்லைனில் பார்த்துருந்தாங்கன்னா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக தேவன் இந்த நம்ம பார்க்குற இந்த 7 வார்த்தைகளையும் ஆண்டவர் நம்மளோட எவ்வளோ பர்சனலாக பேசியிருக்கார். ஏன்னா அவர் அங்கே பேசின 7 வார்த்தையும் எல்லாம் நம்மளை நோக்கி நம்மளுக்காக என்று ரொம்ப ஒரு குறித்து வைத்த ஒரு வார்த்தைகள். ஏன்னா ரொம்ப சாதாரணமாக ஏனோ தானோன்னு பேசலை. ஏன்னா ஒரு மனுஷன் பூமியில் கடைசி நிமிஷத்தில் அவர் இருக்கும் போதும் அவர் வார்த்தைகளும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கரெக்டாக குறித்து வார்த்தைகள் எல்லாத்தையுமே பேசியிருக்கார். எதுவுமே சும்மா பேசினார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், தியானத்தை எந்த வார்த்தையிலையும் கிடையாது. எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்று பிதா கிட்ட பேசியிருக்காரு, இல்லை என்ன பண்ணியிருக்காரு, மக்களுக்காக பேசியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, கடைசி நிமிஷத்தில் அவர் தாய்க்காக பேசியிருக்காரு. அடுத்து நம்ம உலகத்தின் பாவத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன சொன்னார், கடைசியில் எல்லாம் முடிந்ததுன்னாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என் ஆவியை நான் என்ன பண்ணுறேன், உங்கள் கையில் ஒப்பு கிடைக்கணும். இந்த என்டையர் கிராஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு பியூட்டினா, இதில் 28 ப்ராஃபசிஸ், நிறைய ப்ராஃபசிஸ் சொன்னாங்க. இதெல்லாம் அழகாக Psalm 22 ஆண்டவர் verse 1 and 2 சொல்கிறது. இது மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் இது மாதிரி சிலுவையில் தொங்க போகிறாருன்ற ப்ராஃபஸி என்ன பண்ணிட்டு ஏற்கனவே முன்குறித்த ஒரு விஷயம். நான் ரீசெண்டாக எங்கள் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். மீட்டிங்கில் இருக்கும்போது நான் பேசி கொண்டிருந்த அந்த நபர் ஒரு தேவனை, அதாவது கிறிஸ்தவன்களை பார்த்தா ரொம்ப ஒரு நல்ல முறையில் பார்க்க மாட்டார், நிறைய தவறான காரியங்கள் பேசுகிற ஒரு நபர். அவர் படித்தது லயலா காலேஜில் என்ன பண்ணாங்க தெரியல. அவர் ரொம்ப எதிர்மறையாக நிறைய காரியங்கள் செய்வார். ஸோ அதில் பேசும்போது அவர் சொன்னார், கிடியன் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரைடே என்ன பண்ணலாம், நம்ம மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னா. நான் ஒன்று சொன்னேன், இல்லை சார் ஃப்ரைடே நான் இருக்க மாட்டேன், குட் ஃப்ரைடே சர்வீஸு நான் போயிடுவேன். ஓ இல்லை நான் சொல்லலை, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆன்லைன்லேருந்து சொன்னால், இல்லை கிடியன் இருக்க மாட்டான்ல குட் ஃப்ரைடே சர்வீஸ் அப்படின்னு. ஓ ஆமாம்ல, உங்கள் ஆண்டவர் இறந்த நாள்ல அப்படின்னாரு. நான் இல்லை, எனக்கு அங்கே கிடைத்த ஒரு சின்ன ஒரு சான்ஸ் தான். ஆமாம், குட் ஃப்ரைடே உங்கள் ஆண்டவர் இறந்த நாள்ல. தேவன் எப்பவும் மறிக்கல சார். இந்த என்டையர் சிலுவையில் ஆண்டவர் போய் காரியங்கள் செய்தல எந்த இடத்துலையுமே இல்லை ஆண்டவர் மரித்தாருன்ற ஒரு டிபேட்டே கிடையாது. நிறைய முஸ்லிம்ஸ் இந்த டிபேட் வச்சுப்பாங்க. அவங்க கேட்குறதுல அவங்க இந்த திரியேக தேவனை நம்பனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஆண்டவர் தான் சிலுவையில் மரித்தார்ல, சிலுவையில் மரிக்கும் போது யார் பூமியை பார்த்துக்கிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி டிபேட் வைப்பாங்க. புரியுதா? சிலுவையில் ஆண்டவர் மரித்துட்டாரு, அப்போ யார் உயிரோடு இருந்தா, யார் மக்களை பார்த்துக்கிட்டா அப்படின்றது. ஆனால் தேவன் எங்கேயுமே மறிக்கல. ஆண்டவர் என்ன பண்ணார், நம்ம பாவத்துக்காக சிலுவை சென்றார். எதுக்காக? நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, மறித்திடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா அவரோடு சேர்ந்து நம்மளும் என்ன பண்ணணும், அந்த அக்னியோடு நம்மளும் சேர்ந்து நம்ம பிரகாசிக்கிறதுக்காக நினைத்தாரே தவிர நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போய் நரகத்தில் விழுந்து நம்ம என்ன பண்ணுறது, அந்த அக்கினியில் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம எரிந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் பார்த்தார். ஸோ இப்படிலாம் செய்கிற ஆண்டவர் ஏன் நரகத்தை உண்டாக்குனார்? ஆண்டவர் நரகத்தை உண்டாக்குனாரா? ஆமான்றாங்க. இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஏன்னா பைபிளில் நிறைய இடத்துல ஆண்டவர் நரகத்தை பற்றி பேசியிருக்கார். நரகன்ற ஒரு இடம் இருக்குது. ஆனால் இந்த நரகத்தின் இடத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதில் இங்கே யார் இங்கே இருப்பா அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு,
எல்லாம் மேல் இந்த பரலோகத்துலேருந்து இறங்கி விழுந்த எல்லாம் என்ன பண்ண, இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ்க்காக டீமன்ஸ்க்காக என்ன பண்ணார் ஆண்டவர், நரகத்தை வைத்தார். ஆனால் இந்த தேவன் ஒரு இவ்வாறு வண்ணமாக ஒரு ஒரு தேவ மனிதன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து இந்த இந்த தேவனை பார்க்கும்போது தேவன் எல்லா நன்மைகளுக்கும் என்ன பண்ணுறது, சோர்ஸாக இருக்கார். எல்லா ஒரு நதி எங்கேயாவது ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஊற்று இருக்கும். ஸோ எல்லா நன்மைகளுக்கும் காரணமாக இருக்குது யார், இந்த தேவன். இந்த தேவன் நம்மளுக்காக எல்லா நன்மைகளையும் செய்யும் போது நான் இந்த டிசிஷனுக்கு நான் விரோதமாக நான் செய்யும் போது நான் என்ன பண்ணுறேன், நான் அவரை நோக்கி செல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், நரகத்தை நோக்கி செல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த நன்மையை நான் வெறுத்து இந்த நன்மைக்கு நான் என்ன பண்ணுறதில்ல, நான் வந்து இதை நான் என்ஜாய் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், உலகத்தின் காரியத்தை நான் நேசிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், தவறான பாதையில் செல்கிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், நரகத்தை நோக்கி பண்ணுறேன். இப்படி போகிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் குமாரனை அனுப்பிச்சார். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போது ஒரு டிபேட்டில் ஒரு நேற்று ஒரு இந்த மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டிபேட்டில் ஒரு பையன் சொன்னான், அப்போ ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டான். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரா, நேசிக்கிறார்ல, அப்போ ஏன் அவர் நரகத்தை அழிக்கல, ஏன் நரகத்தை அழிக்கல? ஜாயாக்கு அழகாக ஒரு ஆன்சர் சொன்னாங்க, இந்த தேவனால் என்ன பண்ண முடியாது, பாவத்தை பார்க்க முடியாது. ஸோ நான் வேணும்னே ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் விட்டு விலகிறேன். நான் விட்டு விலகிற ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் சொல்லி நீ போகிறன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த ஒரு கடுமையான ஒரு உலகத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொந்த குமாரனை அனுப்புகிறார். அவர் ஒரு ஏற்கனவே ஒரு ரெஸ்கியூ போட்டு அனுப்புகிறார். அதாவது ஆண்டவர் அனுப்பிச்சிருந்த, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டைட்டானிக் ஷிப்பு பற்றி தெரியும்ல, இடிஞ்சு இப்படி எல்லாம் ஐஸ்பர்க் இடிச்சு கீழே விழுந்தது. போது என்ன பண்ணுறாங்க, அந்த ரெஸ்கியூ போட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் எல்லாரையும் மக்களை காப்பாற்றி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை கரைக்கு சென்று போகிறாங்க. சில பேர் இல்லை நான் இதிலே தான் இருப்பேன், நான் மூழ்கினாலும் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஷிப்பில் தான் இருப்பேன், ஷிப்பு தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங். அது வந்து மனிதன் என்ன சொல்கிறான்னா, டைட்டானிக் ஷிப் தான் இருக்கிறதுலே அப்படின்னா ஈவன் காட் cannot sink this அப்படின்ற ஒரு டேக்லைன் இருந்துச்சு அந்த ஷிப்பில். என்ன டேக்லைன், தேவனே நினைத்தாலும் என்ன பண்ண முடியாது, இந்த கப்பலை மூழ்க முடியாது. சொல்லி முடிச்ச அடுத்த 10 நிமிஷம் என்ன ஆயிடுச்சு, அது மூழ்கிருச்சு. இந்த ரெஸ்கியூ மிஷனுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளுக்காக தேடி வந்தார், இந்த சிலுவைக்கு சென்றார். அண்ணன் அழகாக முதல் வார்த்தையை பேசும்போது forgive them so that for they do not know what they do ஆண்டவர் அண்ணன் பேசினார். அண்ணன் பேசும்போது எப்படி தேவன் சிலுவையில் ஒரு forgiveness prayer ஒன்று பண்ணார். இவங்களுக்காக என்ன பண்ணுறாரு, விண்ணப்பம் செய்கிறார். நீ எப்படியாவது என்ன பண்ணுற, என்னை ஆண்டவரே, என்னை தப்பாக பேசுகிறவங்களுக்கும் சரி, எனக்காக அழுகிறவங்களுக்கும் சரி, ஆண்டவர் இது பூமியில் எல்லாருக்காக என்ன பண்ணுறாரு, அழகாக பரிந்து பேசுகிறார். அடுத்து ரெண்டாவதாக பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி என்னோட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. இட் வாஸ் a very important decision for that thieves. இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி நேரத்தில் நிறையா அதிகமான நேரத்தில் காணப்படுறோம். நம்மளுக்கு சுவிசேஷம் தெரியும், நம்மளுக்கு தெரியும் நம்ம தேவன் நம்மளுக்காக என்ன காரியங்கள் செய்திருக்காருன்னு தெரியும். சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை பரிகாசம் செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், துணிகரமாக பாவத்தில் நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம். தேவன் தானே, நான் எப்படினாலும் என்ன பண்ணலாம், திரும்பி போயிடலாம். சில ஒரு ஒரு கேம்புக்கு போகும்போது ஒரு தம்பி என்கிட்ட இது மாதிரி பேசினான், அண்ணே வாழ்கிறது ஒரு வாழ்க்கைண்ணே, ஜாலியாக வாழ்ந்துட்டு போகணுண்ணே, அந்த 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 திருடனை போல் கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் என்ன பண்ணிடலாம், பரலோகம் பெறலானே அப்படின்னா. கேட்க முடியாமல் போயிடுச்சுன்னா. ஆனால் இந்த திருடனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணிருப்பான், அவன் தவறான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான், கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னா, இல்லை, நான் தேவனோட ஒரு நல்ல ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறதுக்கு நான் வந்து வாஞ்சப்படுறேனான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து இல்லை நானும் கடைசி நிமிஷத்தில் நான் என்ன பண்ணுவேன், நான் கீழ்ப்பிடிச்சிருவேன், நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் வந்து ரட்சிப்பு கேட்டுருவேன். நீ என்ன பண்ணிடுற, ஒரு நல்ல தேவனோட ஒரு இந்த நல்ல தகப்பனோட நல்ல வாழ்க்கையை நீ என்ன பண்ணுற, வாழாமல் இழந்துடுற. ஸோ ஜெருஷா சொன்ன மாதிரி ஆர் ஒபீடியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம். இந்த ரட்சிப்பு வேறு யார் மூலமாகவும் கிடைக்காது, யார் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும், இந்த ரத்தம் சிந்தின தேவன் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். இது நம்ம கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பர்ஃபெக்ட் சரண்டர் நம்ம செய்கிறோமா. சுகன் பேசும்போது சொன்னால், ஆண்டவர் வந்ததுக்கு காரணம் என்னது,
அவரோட வலிக்காக இல்லை, நீயும் நான் என்ன பண்ணக்கூடாது, வலி அந்த அந்த வலியை நீ உணரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். அவர் வந்தார் ஒரு ஒரு வெரி டாஸ்க் ஓரியன்ட் மேன். அவர் என்ன பண்ணார், அவர் அவர் சொந்த தாயே என்ன பண்ணுறாரு, ஸ்திரீயேன்னு கூப்பிட்றாரு. ஏன்னா அவர் வந்தது காரணம் அவர் பிதாவோட காரணத்துக்காக வருகிறார். அவர் என்ன பண்ணார், எவ்வளோ பேரையும் என்ன பண்ணலாம், நான் எப்படி நான் இந்த இந்த சிலுவை கிட்ட நான் ஆட்களை இழுத்து கொண்டு வரலான்ற காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த அந்த காரியங்களில் ரொம்ப நோக்கமாக இருந்தார். அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, நம்மளோட மீறுதலுக்காகவும், நம்மளோட அக்கிரமத்துக்காகவும், நம்மளோட பாவத்துக்காகவும். ஏன்னா இவருக்கு பாவமே அறியாத ஒரு நபர், வாழ்க்கையில் பொய்யே சொல்லாத ஒரு நபர். இப்போ சில நேரம் நம்ம ஏதாவது கான்வர்சேஷனில் மனைவியோடு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா இனிமேட்டு நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக செய்வேன் அப்படின்வேன். பார்த்தா அடுத்த நாளுக்கு அப்புறமா அதே ஈரத்துணி அங்கேயே இருக்கும், டென்ஷன் ஆயிடுவா. நம்ம சில நேரம் என்ன பண்ணுறோம், நம்ம மறதியில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப திரும்ப செய்வோம். ஆனால் இவர் பாவமே அறியாத ஒரு நபர். அவர் நினச்சி கூட என்ன பண்ணியிருக்க மாட்டார், ஒரு வேற என்ன பண்ணிருப்பார், திட்டிருக்க கூட மாட்டார். அவர் கோவப்பட்டாருன்னு சொல்கிறாங்க பைபிளில். ஆனால் கோவப்பட்டதுக்கு என்ன இருக்குது, சரியான காரணம் உண்டு. பாவமே அறியாத நபர் நமக்காக. அதேமாரி ஐ தர்ஸ்ட்னு ஆர்த்தி பேசினா, அதாவது அவர் தாகப்பட்டார்னு. அதில் அந்த பர்டிகுலர் வசனம் படிக்கும்போது ஒரு காரியம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவர் அதை குடிக்கல, அவர் வெறும் டேஸ்ட் பண்ணார், அவர் குடிக்கல அப்படின்ற அந்த வசனம் சொல்லும். ஏன் ஆண்டவர் குடிக்கல, தாகப்பட்டார், நாக்கு வறண்டு போச்சு, அதனால குடிச்சிருக்கணும்ல, அவர் ஏன் குடிக்கல? நீ ஏன் என் கேள்விக்குள்ள போய் கேள்வி கேட்குற? ஏன் குடிக்கல ஆண்டவர்? ஸோ இந்த இடத்துலையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஏன் குடிக்கல அப்படின்னா, அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கூட அவர் விரும்பலை. ஏன்னா உனக்காக நான் அவ்வளோ ஆக்னி, அவ்வளோ ஃபிசிக்கல், நான் சரீர காரியமாக அவ்வளோ கஷ்டத்தையும் நான் தாங்கி என்ன பண்ணுறேன், உனக்கு நான் விடுதலை தருகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவர் இப்போ நான் இதை யாராவது ஒரு ஆளை நம்ம பயங்கரமாக போலீஸில் அடிக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக் கிடச்சா அவர் என்ன பண்ணுவார், அப்பா என்னால் முடியாது சார், உனக்கு டீ வேணுமா, என்ன பண்ணுவான், டக்குன்னு டக்குன்னு குடிப்பான். ஆனால் ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்பட்ட போதும் தண்ணியை கூட அவர் என்ன பண்ணார், டேஸ்ட் பண்ணாரே தவிர என்ன பண்ணல, அவர் குடிக்கல. ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் ஆக்னியும் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளுக்காக என்டையர் பெயினையும் ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவையில் எடுத்தார். அதேமாரி வினிஷா சொல்லும்போது ஆண்டவர் வந்ததுக்கு காரணம் என்ன பண்ணார், அவர் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணார், முடித்தார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஈவாக கொடுக்க வேண்டிய காரியத்தை என்ன பண்ணார், கொடுத்து முடித்தார். இந்த சாத்தானை என்ன பண்ணார், கால் மீல் கீழே மிதித்து என்ன பண்ணார், ஒன்று இல்லாமல் என்ன பண்ணார், அவனும் மிதித்து என்ன பண்ணார், நொறுக்குனார். 7ஆவதான காரியம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், என் ஜீவனை ஆண்டவர் நான் என்ன பண்ணுறேன், நான் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இது கொடுக்கும்போது நான் பார்க்குற முதல் காரியம் என்னென்னா, ஒரு தகப்பனும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எப்பவுமே முக்கியமாக பார்க்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் அவருக்கு கிடைக்கிற தருணத்தில் என்ன சொல்கிறார், என் பிதாவே ஐ சரண்டர், ஐ கமெண்ட் மை செல்ஃப் இன் டு தை ஹேண்ட்ஸ்ன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஆண்டவருக்கு அந்த தேவனுக்கும் அவருக்கும் அந்த அந்த ஒரு பாவம் அவர் மேலே சூடப்படும் போது அந்த அந்த இடைவெளியை அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஏன்னா எப்பவும் ஆண்டவரோட என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கார். இன்னைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு இந்த தேவனோட? ஜீசஸ் had a beautiful relationship with Father. அவரோட ஒரு நிமிஷம் பார்க்காம போனதுக்கு அவருக்கு என்ன பண்ணது, அவரால் தாங்க முடியாமல் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நான் என் பிதாவை நான் டெய்லி பார்க்குறேன்னா, how am I spending my time with Jesus? என் தேவனோட ரிலேஷன்ஷிப்பை நான் am I valuing it important? இப்போ என் பிள்ளை ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி வந்தானா நான் என்ன பண்ணுவேன், உடனே ஓட மாட்டேனா, ஐயோ கீழே விழுந்துட்டானா, அடிப்பட மாட்டேனா? பிகாஸ் ஐ கேன் ஃபைண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஒன்லி வித் ஜீசஸ். நான் என்னோட பாதுகாப்பும் என்னோட அரவணைப்பும் நான் யார்கிட்ட பார்க்க முடியும், என் பிதா கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போ எனக்கும் என் பிதாக்கும் இருக்க வேண்டிய உறவு என்னது, ஒரு முக்கியமான உறவு. இன்னைக்கு இந்த உறவை நம்ம எப்படி பார்க்குறோம்? நிறைய பேர் பிரச்சனைனா உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்கிறாங்களே தவிர ஆண்டவரோட த்ரோனுக்கு போகிறதில்ல.
மக்களை பார்க்குறோமே தவிர நம்மளுக்கு படைத்த தேவன்கிட்ட நம்ம என்ன போகிறதில்ல. ரெண்டாவது காரியம், ஆண்டவர்கிட்ட இந்த இந்த பகுதியில் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, திஸ் காட் இஸ் சாவரன். ஏன்னா இவர் எல்லா ஆளுகையும் என்ன பண்ணுறாரு, அவர் கரத்தில் இருக்கிற ஒரு தேவன். அவர் கரத்தில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு என்னதான் அவர் கையில் ஒரு நம்மளுக்காக காயப்பட்டார், நம்மளுக்காக நெயில்ஸ் எல்லாம் குத்துனாங்க, நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, நம்மளை என்ன பண்ணுறாரு, அவ்வளோ அவருக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. எதுக்கு? உங்களை ரட்சிக்கிறதுக்கு. இந்த தேவனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உன்னைய பாதுகாக்க முடியும். ஒரு ஒரு சண்டே ஸ்கூல் சாங், ஹீஸ் காட் த ஹோல் வேர்ல்ட் இன் ஹிஸ் ஹேண்ட் அப்படி ஒரு பாட்டு உண்டு. இந்த சகல உலகத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் கரத்தில் தாங்குறார் ஆண்டவர். ஸோ ஹீ அலோன் ஹேஸ் த பவர். அவருக்கு மாத்திரம் தான் என்ன பண்ண உண்டு, வல்லமை உண்டு. இந்த தேவன் அவரை பிதாவை நம்பினார், அவரோட சரீரத்தில் என்ன பண்ணார், அவர்கிட்ட ஒப்புவிச்சார். ஏன்னா அவர்கிட்ட மாத்திரம் தான் வல்லமை உண்டு. இன்றைக்கி நம்ம வல்லமையை நோக்கி நம்ம பல பேர் பவருக்காக இந்த பூமியில் என்னென்னமோ செய்கிறான். நிறைய பேரை கொலை பண்ணுறான், நிறைய பேர் அதிகாரத்திலேருந்து தவறான காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் ட்ரூ பவர் கம்ஸ் ஃப்ரம் காட். ட்ரூ பவர் கம்ஸ் ஃப்ரம் கிரைஸ்ட். மூன்றாவது காரியம், வி ஃபைண்ட் ஜீசஸ் சரண்டரிங். என்ன பண்ணுறாரு, அவர் சரண்டர் பண்ணார். ஏன் நான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நீங்கள் அவர்கிட்ட அவரே ஒப்புவிக்கிறார். இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரம் நம்மளை ஆண்டவரை முழுதாக நம்பி என் வேலையை ஒப்புவிக்கிறேன், என்னோடய குடும்பத்தை ஒப்புவிக்கிறேன், என் மேரேஜை ஒப்புவிக்கிறேன், என் தேவன்கிட்ட நான் என்ன ஒப்புவிக்கிறேன். நான் சில பேர் என்ன பண்ணுவேன்னா, பாதி நான் சண்டே மாத்திரம் வந்து ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக ஒப்புவிச்சிடுறேன். மண்டே டு ஃப்ரைடே நான் என்ன பண்ணிடுவேன், நான் செய்கிற பாவத்தை நான் துணிகரமாக செய்வேன்றத வாழ்க்கையை வாழ்கிறோம். இந்த தேவன் ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக சப்மிட் பண்ணார். நம்ம தேவன்கிட்ட ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறோமா? ஏன்னா இவர்கிட்ட மாத்திரம் தான் ரட்சிப்பு உண்டு, இவர்கிட்ட மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், விடுதலை உண்டு. ஏன்னா ஒரு நாள் எல்லாரும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மரித்து செல்ல போகிறோம். ஆனால் செல்லும்போது இந்த தேவனை நம்ம பார்க்க போகிறோமா? ஏன்னா இந்த கிராஸுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. பில்லிகிராம் ஒரு இதில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த கிராஸுக்கு ஒரு 4 டைமென்ஷன் சொல்கிறார். நெக்ஸ்ட் 4 டைமென்ஷன் சொல்கிறார். அதில் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அகலம், நீளம், உயரம், ஆழம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த அகலத்தில் பற்றி பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எவ்வளோ அகலமாக நம்ம நேசிக்கிறாருன்னா, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனித குலத்துக்காக என்ன பண்ணார், ஆண்டவர் வந்தார். இந்த சாராருக்காக வந்தாங்க, இவங்களுக்காக வந்தாங்க, அவங்களுக்காக வந்தான்னு ஆண்டவர் என்ன பண்ணல, பிரித்து வரல. நேற்று ஒரு பொண்ணு ஒரு 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 டிபேட்டில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னான்னா, ஆண்டவரும் சீஷர்களும் என்ன பண்ணாங்கன்னா, தாழ்மைப்பட்ட ஒரு மக்களத்துலேருந்து வந்தாங்க. பவுல் வந்து ஒரு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டான லெவல்லேருந்து வந்தாங்க. அதனால பைபிள் வந்து என்ன பண்ணுறது, கரப்டட் அப்படின்றது அவள் என்ன ஒரு டிபேட் பேசிகிட்டு இருந்தா. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தேவ மனிதன் சொன்னார், இந்த தேவன் அப்படி வந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டார், அவர் ஜீவன் என்ன பண்ணியிருக்க மாட்டார், எல்லாருக்காகவும் கொடுத்துருக்க மாட்டார். இவர் கொடுத்ததுக்கு காரணம் எல்லாரையும் நேசித்தார். அதேமாதிரி இவரோட நீளம் எவ்வளோ நீளம் அப்படின்னா, இவருக்கு முன்பாக வினிஷா சொல்லும்போது சொன்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் உலகம் தோன்றதுக்கு முன்பாகவும் என்ன பண்ணார், மக்களுக்காகவும் என்ன பண்ணார், வந்தார். இனிமேட்டு தோன்ற போகிறவங்களுக்காக என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்திருக்காரு. ஸோ there is no person that is left out even before eternity or even after eternity. இந்த பூமியை வந்து வேல்யூ பண்ணும்போது ஏஜ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 million years old அப்படின்றாங்க. எப்படி ஒரு லட்சக்கணக்காக ஏஜோட அந்த பூமி படைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எப்படி 5000 வருஷம்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் டிபேட்டில் சும்மா சொல்லுவாங்களே, பீப்புள் ஃபவுண்ட் அட் 5000 years பிஃபோர் அப்படின்வாங்க. இப்போ அவள் சொல்லும்போது யாரோ ஒரு ஆன்சர் சொன்னீங்க 4000 years முன்னாடி அப்படின்னீங்க. ஆனால் பூமியோட லைஃப் வந்து 1 million years மேலே அது வந்து லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ட்ரவர்சியலான டாபிக். ஆண்டவர் படைக்கும் போதே என்ன பண்ணார், அதோட ஏஜோடு படைத்தார். இப்போ நீங்கள் ஆதாம் பற்றி நம்மலாம் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், முதல்ல அவர் வந்து கை குழந்தையாக இருந்தார்,
அதுக்கப்புறம் அவர் நடந்தார். அதுக்கப்புறம் அது மாதிரியா கதை எழுதியிருக்கு. எடுக்கும் போது என்ன பண்ணுறோம், அவர் ஒரு யங் மேனாக தான் என்ன பண்ணுறது, பைபிள் என்ன பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுது. கரெக்டாக? அதே மாதிரி தேவன் எல்லாத்தையும் ஒரு படைக்கும் போது ஒரு பர்பஸோட, அதோட காலத்தின் எல்லாத்தையும் சேர்த்து படைக்கிறார். ஏன்னா இவர் இந்த படைப்புக்குள்ளே இல்லை, இவர் படைப்பாளி. இவர் இந்த டைம் ஸ்பேஸ் மேட்டர் விட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வெளியே இருக்கிற ஒரு நபர். அதனால் இவரோட நீளத்துக்கு யாராலையும் என்ன பண்ண முடியாது, போட்டியே பண்ண முடியாது. இவர் அன்புக்கு யாராலுமே என்ன பண்ண முடியாது, போட்டியே போட முடியாது. அதே மாதிரி இவரோட உயரத்துக்கும் ஆண்டவர் இந்த மனுஷன் நிறைய ட்ரை பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான், பூமியின் ஆழத்துக்கு போக ட்ரை பண்ணிட்டான். உங்களுக்கு தெரியுமா, இது வரைக்கும் ரொம்ப ஹையஸ்ட் டெப்த் இந்த சீ போயிருக்குது. ஏதோ ஒரு ட்ரென்ச் அப்படின்னு ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்காங்க, மரியானா ட்ரென்ச். கரெக்டாக? மரியானா ட்ரென்ச் தாண்டி மனிதர்களால் போக முடியாதான். அந்த ட்ரென்ச் தாண்டி மனிதர்களால் என்ன பண்ண முடியாது, போக முடியாதான். இது வரைக்கும் எந்த நபரும் என்டையர் ஸ்பேஸை ஃபுல்லாக பார்த்ததுன்னது கிடையாது. மனிதன் மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்கான், ரோபோ தான் அனுப்பிச்சிருக்கான் மார்ஸ்க்கு. கரெக்டாக? அதை தாண்டி அடுத்த பிளானட் போயிருக்காங்களா? இப்படிலாம் இருக்குன்னு யுகிக்கிறாங்களே தவிர மனிதனால் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் படைத்த ஃபுல் படைப்பையும் என்ன பண்ண முடியாது, அவரோட உயரத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே மாதிரி இவர் ஆழத்தையும் என்ன பண்ண முடியாது யாராலையும். அதாவது நீங்கள் என்ன பாதாளத்திலேயே விழுந்திருந்தாலும், என்ன துணிகரமான பாவத்திலேயே விழுந்து நீங்கள் ஐயோ கிடியன் எனக்கும் ஆண்டவருக்கும் இனிமேட்டு என்ன பண்ண முடியாது, நான் திரும்பியே போக முடியாதுன்னு என்ன பண்ண முடியாது. இந்த ஆண்டவர்கிட்ட யாராலையும் பெட்டே பண்ண முடியாது. ஒரு 9 வயசு சிறுவன் அவர் ஏதோ சின்ன பிரச்சனையில் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய கல் எடுத்து அவங்க அம்மாவை அடித்து என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான். கொன்று அவனை என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில் பண்ணிட்டாங்க. அவன் ப்ரிசனுக்கு போனான். ப்ரிசனுக்கு போயிட்டு அவன் வந்து ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிறான். அறிஞ்சிட்டு என்ன பண்ணுறான், ப்ரிசன் விட்டு அவன் சின்ன வயசில் அவனை அரெஸ்ட் பண்ணதுனால 9 வருஷம் சிறை தண்டனை முடித்து என்ன பண்ணுறான், வெளியே வரான். ஒரு ஆண்டவரை பற்றி அறிந்த மனிதனாக வெளியே வரான். வெளியே வந்து ஒரு ஊழியக்காரனாக மாறுறான். ஒரு ஊழியக்காரன் கடைசியில் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய பிஷப்பாக என்ன பண்ணுறாரு, அவர் மாறுறாரு. இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு கொலைகார ஆண்டவர் அறிந்ததுக்கப்புறம் ஒரு பிஷப்பாக மாற முடியுமா? இந்த அன்புனால் மாற்ற முடியும். இந்த அன்பு மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால் இவரோட உயரத்துக்கோ ஆழத்துக்கோ ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, இதை விட்டு தாண்டி போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவையில் சுமந்தார். இவர் நம்மளுக்காக என்ன பண்ணார், அடி வாங்கினார். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மூஞ்சில் துணியெல்லாம் கட்டிட்டு யார் அடித்தா அப்படின்லாம் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணார், இவர் முதுகில் பெல்லட்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, வாரினால் அடித்து என்ன பண்ணாங்க, அவரோட முதுகை கிழிச்சு எடுத்தாங்க ஃப்ரம் ஹெட் டு டோ. இவர் என்ன பண்ணாங்க, அடுத்து க்ரௌன்னால் என்ன பண்ணாங்க, முள்ளு வச்ச ஒரு கிரீடத்தை வச்சு என்ன பண்ணாங்க, நசுக்குனாங்க அவர் தலையை. இது மூலமாக என்ன பண்ணாது, அவருக்கு அவர் ஐப்ரோஸ்குள்ளே என்ன போச்சுன்னா தான்ஸ் உள்ளே போயிட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறது பைபிள். இவருக்காக என்ன நம்மளுக்காக என்ன பண்ணார், கடைசியில் விழாவில் என்ன பண்ணாங்க, ஈட்டினால குத்தப்பட்டார் அப்படின்றது வசனம் சொல்லுது. இவ்வளோத்தையும் தாங்கின தேவன் ஏன் செஞ்சார்? இவளை ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்ச நபர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? சோல்ஜர்ஸ். யார் சொன்னா? குட். வேற யாரு? வேற என்ன ஆன்சர்? ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? என்னக்கா? அன்னைக்கு சோல்ஜர்ஸ். ஓகே. எக்ஸாக்ட்லி. ஆண்டவர் சிலுவையில் மரித்தது, ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சது அந்த சோல்ஜர்ஸ்னால இல்லை. ஒரு ஆள் பேசும்போது, நம்ம ஆட்கள் யாரோ பேசும்போது என்ன சொன்னாங்க, அதாவது கீழே இருக்கவங்களாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க, ஆனால் அவர் தான் என்ன பண்ணாருன்னா இட் இஸ் ஃபினிஷ்டுன்னாரு. கரெக்டாக? ஏன்னா அவர் சிலுவையில் அவர் தொங்குனதுக்கு காரணம் அவர் நினைத்ததுனால. என் பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவை. அவர் சிலுவையில் அரைஞ்ச நபர்கள் அன்னைக்கு வேணால் அந்த நபர்களாக இருந்திருக்கலாம், அக்கா சொன்ன மாதிரி. ஆனால் அரைஞ்ச உண்மையான காரணம் நம்மளுக்காக. நான் தான் என்ன பண்ணேன், என் தேவனை என் பாவத்துக்காக என்ன பண்ண தேவனை சிலுவையில் அரைஞ்சேன். இப்பேற்பட்ட ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு தேவன் இன்னைக்கு நம்மளுக்காக இன்னும் ஒரு ஒரு வெரி சாஃப்ட் விதமாக பழகிறார்.
சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, ஏன் ஆண்டவர் வந்து ஆதாம் வந்து முதல் வாட்டி பாவம் ஏவாள் முதல் வாட்டி பாவம் செய்யும்போது அங்கே போய் அந்த கையை ஏன் தட்டி விடல அப்படின்வாங்க. எதுக்கு அங்கே ஒரு மரத்தை வைக்கணும்? ஏன் அப்படி பண்ணாரு? இப்போ நம்ம பிள்ளைங்கள சொல்கிறோம்ல, சரி தப்பு பண்ணிட்டியா போ, இனிமேட் செய்யாத போ அப்படின்னு ஏன் சொல்லலை? அங்கேயே ஒரு 2 அடி கொடுத்து ஏன் அவங்களை திருத்தலை? And this God is not a God who is forceful. இவர் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறது, அன்பு செலுத்துகிற தேவன் கிடையாது. இவர் ரொம்ப மென்மையான ஒரு தேவன். ஏன்னா இவர் அவ்வளோ அழகாக உங்களுக்கு அன்பு செலுத்துறத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை காணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம தவறான பாதையில் செல்வோம். ஆண்டவர் கிவ்ஸ் அஸ் ஃப்ரீ வில். நம்மளுக்கு ஏன் இந்த ஒரு நம்மளுக்கு ஒரு சுயத்தை ஏன் சுய எண்ணத்தை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம தேவனோட சித்தத்தை பார்த்து அவர் பின் செல்வோம் அப்படின்றதுக்காக தான். இன்னைக்கு நம்ம எதை தேடி போகிறோம்? இவ்வளோ காரியங்களையும் சிலுவையில் சேர்ந்த தேவனை பார்த்து நம்ம நோக்கி போகிறோமா? இல்லை இவரை வெறுத்து என் தவறான வழியில் நான் செல்ல போகிறேனா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.